ஹாய் பேக் டு மை ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி டெய்லி விலாகில் ஒரு லேட் மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோ, ஸோ 2 பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ காலையில் 7:30 இருக்கும், ஆனால் விடிஞ்ச மாதிரியே தெரில. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சமாக சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஆயில் பாத் பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் வச்சிட்ருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனாலே நான் 10:12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுவேன். ஸோ அதனால் காலையிலே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிவிட்டு ஆயிலெலாம் வச்சுட்டு அப்படியே டீ குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி Jan 9th ஜனநாயகன் ரிலீஸ். பட் ஸ்டில் நமக்கு படம் ரிலீஸ் ஆகலை. அது என்ன தான் சோதனையோ தெரில. விஜய் படம்னாலே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. பீயிங் அ விஜய் ஃபேன் இஸ் ஆல்சோ நாட் ஈஸி. பீயிங் அ விஜய் இஸ் ஆல்சோ நாட் ஈஸி. அப்படி தான் சொல்ல தோணுது. சரி, அவர் படத்துக்கு தான் போக முடியல, அவரோட பாட்டையாச்சும் கேட்டு கொஞ்சம் வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நம்ம தலைவரோட சாங்ஸை போட்டுட்டு நல்லா ஜாலியாக நான் சமையல் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நேற்று நைட்டே கருப்பு சுண்டல் சுண்டல் இல்லை, மூக்கடலை, அதை போட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ காலையில் பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல், இதுதான் மெனு. ஸோ அதுக்குள்ளே பாப்பு எழுந்துட்டா. ஸோ எங்களோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் என்னென்னா, நான் எழுந்தோடனே அவன் எனக்கு ஒரு 100 கிஸ்ஸஸ் கொடுப்பாள். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். அதே தான் இன்றைக்கும் நடந்தது. ஸோ கொஞ்சல் கொலாவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் டெய்லி எங்கள் மார்னிங் ரொட்டீன் போகும். ஸோ ஆப்வியஸ்லி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சீரம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர், கொஞ்சம் பொட்டு, அதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம். பிகாஸ் இட்ஸ் வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க அப்படின்னு சொல்லலை, சும்மா. ஸோ அப்படி தான் நான் ரெடியானேன். அதுக்கப்புறம் ஊதா ஊதா பூ பாட்டுக்கு மிரு வைப் பண்ணிகிட்டு இருந்தா பாருங்கள், அதுதான் ஃபன்னு. காலையில் நாங்கள் தலைவர் சாங் போட்டுட்டு அந்த மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும் எங்களுக்கு எப்போவுமே. நான் ரொம்ப சோகமாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் சாங்ஸ் போட்டுருவேன். போட்டேன்னா எனக்கு அந்த நாஸ்டாலஜி ஃபீல்லாம் வந்துடும். நான் என்னோடய மிரு மாதிரி ஏஜில் இருக்கும்போது இவரோட பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்தோம். ஸோ அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை மாற்றிட்டு பூரி தான் இன்றைக்கி நான் டிஃபனுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதை மார்னிங்கே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதை திரட்டி பூரி போட்டாச்சு. ரேவந்த்க்கு கடையில் விட நான் வீட்டில் செஞ்சால் ஒரு 2 பூரி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாப்புல. அது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ பூரிக்கு சைட் டிஷ் நேற்று நைட்டு நான் தக்காளி குருமா பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருந்தேன், ஏன்னா மார்னிங் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, பூஜைக்கு வாசலில் பூ, கோலம் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமி தான் கும்பிட போகிறேன். அதுக்குள்ளே மிரு நானும் பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த உரில் பூ வைப்போம்ல, அந்த மேடம் அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். அதாவது சாதம், அவரைக்காய், அதுக்கப்புறம் பொரிச்ச குழம்பு,